Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ரூல் சொல்லுதோ அந்த ரூலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு பர்சனல் டெலகிராம் லிங்க், ஓகேங்களா, அது கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செல் வந்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செல் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சப்ளை வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி ஃபெயிலியர் பண்ணலை. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ணலை. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், 15 மினிட்ஸில் வந்து நம்ம ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு 15 மினிட்ஸ்க்கு வந்து போயாச்சு. சரிங்களா? ஸோ 15 மினிட்ஸ் வந்து போயாச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி. ஸோ 15 மினிட்ஸில் நம்ம செல் வந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்ளையில் செல் போகணும். தென் இந்த ஒரு சப்ளையில் செல் வந்து டைரெக்டாக வந்து போக வேண்டியதான். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து இந்த இந்த சப்ளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ் கொடுத்து பிரேக் இவன் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹன் பண்ணி மார்க்கெட் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி நான் என்ன பண்ணேன், 1 ஹவருக்கு எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு பிளான் வந்து பண்ணோம் இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் உள்ளே வந்தான். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் போயிட்டு அந்த 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட், ஓகேங்களா, ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட். ஸோ 5 மினிட்ல நம்ம செல் வந்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பிக்கு விட்டுட்டு இவ்வளோ கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ எகைன் அந்த விக்குக்கு மார்க்கெட் வந்து வந்திருக்கான். ஸோ ஏன் வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய மூமெண்ட்டில் ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஸோ சப்ளைவும் பிரேக் பண்ணல, ஃபெயிலியர் பண்ணல. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்துகிட்டு இதை வந்து சோச்சா எடுத்துட்டு எகைன் நம்ம இங்கே ஒரு சப்ளைவை எடுத்து நம்ம செல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இப்போ இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து லிக்விடிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுதான் லிக்விடிட்டி. ஸோ இன்றைக்கி வந்து நான் ட்ரேட் போகல, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரேட் போயிருந்தாங்க. எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் சம்வேர் இந்த இடத்துல இந்த சப்ளையில் வந்து ட்ரேடு வந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல ஒன்ஸ் பார்த்தலாம், செக் பண்ணிடலாம். எஸ், 5 மினிட்ல இந்த இடத்துல ட்ரேடு வந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சப்ளையில் எகைன் போகலாம், ட்ரேடு போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே இந்த சப்ளையில் எகைன் இன்னொரு ட்ரேடு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ண உடனே பிரேக் இவன் பண்ண சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பிரேக் இவன் பண்ணிருச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டக்குன்னு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்து பிரேக் இவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எகைன் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல தான் வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம 1 மினிட்ல இங்கே செல் வந்து போகலாம். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் மார்க்கெட். ஓகேங்களா? 10 o'clock. ஸோ கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா லிக்விடிட்டின்றது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு லிக்விடிட்டி இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் மேலே போய் ஹண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குல்ல. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, இங்கே ஒரு ட்ரேடு, இங்கே ஒரு ட்ரேடு. ஸோ நான் எடுக்கக்கூடிய லாட்டை அப்படியே ஆஃப் த லாட், இதில் ஆஃப் இதில் ஆஃப். ஸோ ரிஸ்க்குன்றது சேம் தான். ஓகேங்களா? ஒரே ரிஸ்க் தான் வரும்.
ஸோ நான் 1 மினிட்ல என்டர் ஆகுறேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட் பெருசா வேணும் அப்படின்றனால இங்க சோர்ச் பண்ணக்கூடிய இடத்துல ப்ராஃபிட் வந்து வைக்கலாம். ஆனா நான் வைப்பேன், நீங்க வைக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இதுல நான் பிரேக் ஈவன் பண்ணிருவேன் எப்படி இருந்தாலும். பிரேக் ஈவன் குடுக்கலனாலும் மூவ்மெண்ட்ட பார்த்து நான் பிரேக் ஈவன் பண்ணி விட்டுருவேன். அப்போ எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வச்சாலும் லாஸ்ன்றது 0 ஒரு 50% வந்து 0 லாஸ் கொண்டு வந்துருவேன். அப்படின்றப்போ நோ ப்ராப்ளம். ஸோ நான் ப்ராஃபிட் எங்க வேணாலும் வைக்கலாம். எங்க வேணாலும்னா ரூலுக்கு ஏத்தபடி தான் நான் வைப்பேன். ஓகேங்களா? ஸோ நான் கொஞ்சம் பொறுமையாவே வெயிட் பண்ணுவேன். கீழ ஹிட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். கிட்ட வந்தா கூட நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அந்த மாரி கேரக்டரு. ஸோ நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த மாரி ப்ரீவியஸ் லோ இந்த லோவே போதும். இதுவே பார்த்தீங்கன்னா 1:9 வருது. இதுவே பெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த லோ எடுக்கிறதே பெஸ்ட். நான் எதுக்கு இந்த லோ வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா, இது எந்த ரூல்ல வருது எப்படி ப்ரோ அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை இருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளை இது. ஓகேங்களா? இதிலிருந்து மார்க்கெட் கண்டிப்பா இந்த மூவ்மெண்ட் குடுக்கும். இங்க குடுத்துட்டாவது இப்படி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இப்படி தான் நடக்கும்னு சொல்லல. இப்படி குடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ எனக்கு பெரிய ப்ராஃபிட் வந்துரும். இல்லன்னா பிரேக் ஈவன் வந்துரும். 0 லாஸ், 0 ப்ராஃபிட். அப்ப எனக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காதுல்ல. ஸோ அதனால நான் இந்த மாரி பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து வைப்பேன். ஸோ இதுவும் வந்து இன்ட்ராடே மாரி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடே மாரி தான். எப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சப்ளை ஒரு டிசிஷனல். டிசிஷனல்ல மார்க்கெட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் சப்ளை. ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேம்னு சொல்லிடலாம். ஸோ இந்த டிசிஷனல் சப்ளைக்கு மார்க்கெட் எடுத்துட்டு கீழ வருவான் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா, இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இவ்வளோ தூரமாவது வந்துட்டு மேல போயிரும். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா இந்த டிமாண்டுக்காவது வந்துட்டு மேல போயிரும். நமக்கு அந்த டிபி இந்த இந்த லோல வந்து டிபி ஹண்ட் ஆகுறதுன்றது வந்து 50-50 சான்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இன்ட்ராடே வந்து பண்ணணும். அப்படின்றப்போ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளை எனக்கு இவ்வளோ தூரம் இங்க வந்துட்டா கூட போதும் எனக்கு. ஆனா நான் என்ட்ரி அப்படின்ற விஷயம் நான் எந்த டைம் ஃப்ரேம்ல எடுக்கிறேன்னா, 1 மினிட்ல எடுக்கிறேன். ஓகேங்களா? 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல அந்த என்ட்ரிஸ் வந்து எடுக்கிறேன். அப்படின்றனால என்னோட என்ட்ரி பாயிண்ட்டையும் எஸ்லையும் கம்ப்ரஸ் பண்ணிட்டேன் நான். ஆனா டிபின்றது அந்த பெரிய இடத்துல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுறதுனால பெரிய ப்ராஃபிட் வரும். ஸோ நான் வந்து இப்போ ஹோல்டுன்னு சொல்கிறேன். ஆனால் ஃபியூச்சரில் ஹோல்டு பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வீடியோ பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். ஒரு நாலேஜுக்காக வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓ இப்படி பண்ணலாம், ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. யூரோ ஹிஸ்ட்ரியில் இதுதான் மூவ்மெண்ட். ஆனால் இன்னொரு விஷயம், யூரோ ஹிஸ்ட்ரியில் மேலே எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்கு. மேலே வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்கு. ஸோ இதை எடுத்துட்டோம், கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் வந்து இந்த டிமாண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு இந்த சப்ளைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ டிமாண்ட்லேருந்து மேலே போகணும்னா இந்த சப்ளைலேருந்து கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த சப்ளைல இங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த டிமாண்டுக்கு மார்க், ஏன்னா இங்கே சோர்ச் வந்து பண்ணியிருக்கு, ரீட்ரெஸ்ட் ஆகணும். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பை போகணும். இதுதான் வந்து ரூல். அப்போது இப்போ சப்ளைல இருக்குது. அப்போ சப்ளை என்ன பண்ணும்? செல் பண்ணும். ஸோ சப்ளைல செல் பண்ணுவாங்க. அப்போது இதில் செல் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது செல்லில் ஒரு ட்ரேடை வந்து போடுறோம். இங்கே மார்க்கெட் இங்கே வந்தது இந்த சோர்ச்ன்ற இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சோர்ச்சுக்கு அப்புறம் இல்லைனா இந்த இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த ஸ்விங் ஹையில் நம்ம என்ட்ரி போட்டோம்னா வர்ற வழி எல்லாமே லிக்விடிட்டி ஹண்ட் நடந்துக்கிட்டே தான் வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்க்குறேன், லிக்விடிட்டி ஹண்ட் பார்க்குறேன், செஷன்ஸ் பார்க்குறேன், எல்லாமே பார்க்குறேன்னா நான் வந்து ஒரு சில ட்ரேடு எஸ்எல் வாங்குவேன், ஒரு சில ட்ரேடு எஸ்கேப் ஆயிடுவேன். அப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். மேலே போட்டிங்கன்னா ஹோல்டு பண்ணி விட்டுருங்க. ஹோல்டு பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றது ஈஸி தான். ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த சப்ளை வந்து தள்ளும். இந்த ப்ரைஸை வந்து இந்த இடத்துக்கு கீழே கொண்டு வரும். ஸோ நோ இஷ்யூ. அப்போது என்ட்ரின்றது 1 மினிட்ல போகிறது பெஸ்ட்டு. இல்லைனா 5 மினிட்ல போகிறது பெஸ்ட்டு. ஸோ இங்கே போட்டுட்டிங்கன்னா கீழே வர வர ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டில் போடுறீங்க, பை போடுறீங்கன்னா, இப்படி பை பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து இங்கே எக்ஸிட் பண்ணுறீங்களோ, இங்கே எக்ஸிட் பண்ணுறீங்களோ, இல்லை இங்கே எங்கே வேணாலும் பண்ணுங்க. ஆனால் எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நடுவில் இந்த இடத்துலலாம் ட்ரேட் பண்ணுறத ஒரு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் நடந்து நடந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து ப்ரைஸ் வந்து போகும். எந்த ஒரு கரன்சி பேர் எப்படி இருந்தாலும். ஓகேங்களா?
ஸோ அதனால் ஸ்விங் ஹையில் செல் அடிங்க, ஸ்விங்கு லோவில் பை பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, கோல்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? கோல்டு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து பை தான் போயிட்டு இருக்கான். ஆனால் இதில் ஃபுல்லாகவே லிக்விடிட்டி ஹண்ட் நடந்து நடந்து நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னோட பிளான் என்னன்னா, இந்த செல் வந்ததுக்கப்புறம் நான் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். டிஸ்கார்ட்லேயும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யாரும் பை பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு பை வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. பிரேக் ஈவன் கொடுத்துட்டு மார்க்கெட் எகைன் கீழே ஒரு டவுன் வந்து கொடுத்துட்டு மேலே போயிட்டான். ஸோ இதெல்லாம் மேனிபுலேஷன்ஸ் தான். ஏன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா இந்த இடமே ஒரு லிக்விடிட்டி இல்லாத இடமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேனிபுலேஷன்ஸ் நிறைய நடக்கும். ஓகேங்களா? இதுதான். ஸோ நமக்கு எப்போ இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணுதோ அப்போ ஃபுல் ஃபோர்ஸாக மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். ஸோ அது வரைக்கும் நமக்கு கோல்டில் என்ட்ரி கிடையாது, ட்ரேடு கிடையாது. அனாவசியமாக ட்ரேடு பண்ணுறேன் அப்படின்ட்டு உள்ளே போட்டு எஸ்எல் வாங்கிக்க வேண்டாம். ஸோ ஹீரோயிஸ்டில் சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஹீரோயிஸ்டில் இந்த ட்ரேடு நான் போகிறேன். ஆனால் இது ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. நைட்டு மார்க்கெட் வேறு. மார்க்கெட் மேலே போயிட்டு எஸ்எல்லும் ட்ரிகர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது எஸ்எல் ட்ரிகர் பண்ணாலும் நம்ம வந்து இப்போ எஸ்எல்ஏ வந்து ட்ரிகர் பண்ணுது அப்படின்னாலும் நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட எஸ்எல் அப்படின்றது 0.5% இவ்வளோ தான் இருக்கணும். இதுக்கு மேலே இருக்கவே கூடாது. அப்போது நான் ஒரு ட்ரேடுக்கு 0.25, ஓகேங்களா, 0.25% என்னால் எடுக்க முடியும். அப்போது செகண்ட் இன்னொரு ட்ரேடு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல மேலே. ஸோ அதில் வந்து 0.25% அகைன் எடுக்கலாம். ஸோ டோட்டலாக எனக்கு 0.5% வரும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் 0.5 வந்து போட்டுக்குவேன். ஓகேங்களா? ஸோ அது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே சேர்த்தி இப்படி ஒரு என்ட்ரி 0.5 வந்து நான் போட்டுப்பேன். ஸோ இப்போ நான் சொல்லும் போது இப்படி சொல்கிறேன். கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்து தான் நான் என்ட்ரி வந்து போவேன். மார்க்கெட் வந்து மேலே வந்து அதை டேப் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இப்படி போகிறதே பெட்டர் தான், இந்த மாதிரி என்ட்ரி போகிறது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பிளான். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி போகிறது பெட்டர். ஓகேங்களா? கொஞ்சம் கீழே இப்படி என்ட்ரியை வந்து கொஞ்சம் கீழே இப்படி போட்டுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லாட்டை வந்து பார்த்து போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1:15 வருது. ஸோ இப்படி நான் என்ட்ரி போகிறேன் அப்படின்னா 1:45 வந்து வருது. இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எப்பயுமே பாசிபிள் கிடையாது. இந்த மாதிரி சமயங்களில் பாசிபிள். இப்போ எனக்கு 1 மினிட்ல என்ட்ரி போகிறதுக்கு சான்சஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ வந்து பாசிபிள். அதை ஹோல்டு பண்ணணும். ஸோ டிபி போகணும்னு தெரியாது, எஸ்எல் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? டிபி போனால் தான் இந்த 1:42 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்படி என்ட்ரி போகணும். நம்ம இப்படி போயிட்டு நல்லா இருந்துச்சு, ட்ரேட் நல்லா இருந்துச்சுன்னா 1% கூட ரிஸ்க் எடுத்து நான் ப்ராஃபிட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல கான்செப்டோட வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த சேனலில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏதாவது லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், திஸ் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு போட்டு விட்ருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டு விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நானும் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.